ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது முட்டைக்கோழி, நாட்டுக்கோழி சொல்லுவாங்க. அதுக்கு இஞ்சி, பட்டை, லவங்கம், தேங்காய், தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பூண்டு, வெங்காயமும் வறுத்துக்குங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. இது நாட்டுக்கோழி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பெங்களூரில் முட்டைக்கோழி, நாட்டுக்கோழி சொல்லுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு தண்ணியாக வச்சா செம்மையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேங்காய், பட்டை, லவங்கம், இஞ்சி போட்டு வச்சுருக்கிற அதில் இதை வதக்கிட்டு போடுங்க. தக்காளியும் முழுசாக கூட போடலாம், கட் பண்ணிவிட்டு கூட போடலாம். நீட்டாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போடுங்க. தக்காளி நான் இது 2 kg சிக்கனுக்கு ஒரு 1/2 கிலோ மேலே தக்காளி எடுத்துனுக்கிறேன். நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. நாங்கள் எப்பவும் தக்காளி இப்படி தான் முழுசாக போட்டு வதக்குவீங்க. தக்காளி வதக்கிட்டோம். அதை வச்சு தூளுங்க போடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா வதக்கி விட்டு போடுவேன். மிளகாத்தூள் காரம் பத்தாது. சிக்கனுக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரம் மசாலா 2 ஸ்பூன், பட்டை போட்டுருப்பீங்க, ஸோ 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டில் அரைச்சிருந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் எல்லாம் நாங்கள் வீட்டில் அரைச்சிக்குவோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுது. ஆற விடலாம். இப்போ எடுத்து ஆற விடலாம். சூடாக அரைக்க போகாதீங்க. ஆறிட்டோன்னே அரைச்சிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 10லேருந்து ஒரு 15 காஞ்ச மிளகா. சின்ன காஞ்ச மிளகா எடுத்துக்குவேன். பெரிய காஞ்ச மிளகா அது காரம் இருக்காது அளவா. இது கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக இருக்கும். எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதில் ஸ்பைசி மிளகா எடுத்துக்கோங்க. ஜாரில் போட்டுட்டு கழுகி வச்ச புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தலை போட்டுக்கணும். தக்காளியும் 2 அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தேக்ஸா ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் மசாலா. சின்ன தேக்ஸா வச்சுட்டு அடுப்பு
தேக்ஸா வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். கறி போட்டுக்கணும். கறி போட்டு நல்லா வதக்கணும். இந்த கறி வேகிறதுக்கு ஒரு அரை ஹவர் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இப்போ எண்ணெயில். அப்புறமா ஒரு அரை ஹவர் சேர்ந்து மசாலா எடுத்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போடுங்க, அதுதான் டேஸ்ட்டு. கல் உப்பு ஒரு கொஞ்சம் அளவு போட்டுக்கிறேன். மசாலா போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒரு 1/2 hour நல்லா வெந்துட்டோன்னே மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கின்னு கிண்டி விடுங்க. அதிலே 2 அந்த மசாலா அடித்து வச்சு அந்த தேக்ஸால சின்னதில் 2 ஃபுல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா வேகணும். இன்னும் 1 hour ஃபுல்லாக நல்லா வேகணும். தேக்ஸா குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டால் தான் இது நல்லா வேகுமே. நான் தேக்ஸாவில் வைக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும் வேக. கறி ரொம்ப கெட்டியாக இருக்கும். கொதி ஸ்டார்ட் ஆகும் இனிமேல். பாருங்க கொதிக்குது. இந்தமாதிரி நல்லா கொதிக்க 1 hour விட்டிங்கன்னா நல்லா வெந்து போகும். இதில் கறி கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கொதிக்க விடலாம். இனிமேல் 1 hour நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா கொதிக்க தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெந்துடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.